மகளின் மருமகளை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா துளசி வந்து என் அத்தை கூடயே நான் இருந்துக்கிறேன், நான் அம்மா அப்பா கூட இருக்கலன்னு சொல்லவும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்துலேயும் அதே தீர்ப்பு வந்துருச்சு. இருந்தாலும் துளசி கொஞ்ச நாளைக்கு எங்க கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ஆசைப்படுறனால துளசி வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு இந்த மாதிரி அபிராமி நாச்சியார் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி துளசி வந்து சாப்பிட்டாலான்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டுருக்கேன், இந்நேரம் டைம் ஆச்சுலம்மா சாப்பிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இந்த மாதிரி அனுமானத்துலலாம் சொல்ல வேணாம், அவள் சாப்பிட்டாலா இல்லையான்னு எனக்கு இப்பயே தெரியணும் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா டேரெக்டாக வீட்டுக்கே போய் பார்த்தீங்கன்னா துளசி கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. துளசி பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் சாப்பிடல அத்தை, இனிமேல் தான் சாப்பிடணும், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லவும் நீங்கள் இன்னும் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டிருக்கணும்ல, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து கேட்குறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் இங்கே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்கிறாங்க. இவ்வளோ பாசமாக ஒரு மருமக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து அவங்கள நினச்சி பெருமைப்படுறாங்க. தன் பையன் மேலே கூட இவ்வளோ பாசமாக இருந்திருப்பாங்கன்னு தெரில, ஆனால் மருமக துளசி மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசத்தை வந்து அபிராமி நாச்சியார் வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் துளசியும் இவங்க மேலே பாசமாக இருக்காங்க. ஸோ ஆனால் இவங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளான் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, இவங்க 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.